ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் நெய் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுத்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து சிக்கன் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்து தயிர் கொஞ்சம், 1/2 லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அடுத்து தக்காளி 4, புதினா மல்லி இலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஆர்டரில் பிரியாணி செஞ்சிங்கன்னா பிரியாணி நல்லா கலராக இருக்கும். அப்புறம் சிக்கனில் நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணணும். நீங்கள் 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் ஹாஃப் குக்குடு ஆனதுக்கப்புறம் விசில் வைக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒரு விசில் வச்சா போதும், ரைஸ் குலையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to subscribe.